நேத்து வருவாராம், தப்பு வரான், போயிடு வரான், நாங்க ரோட்ல அடிக்கணுமா? அன்னைக்கு காலைல 10 மணிக்கு தாங்க பேசுறான் அவன். எங்கள் ஐயாவை பொறுத்து வேலை இல்லை என்று சொன்னீர்களா? 1 வருஷத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு சொல்றான் அன்புமணி ராமதாஸ். 1 மணிக்கு அவங்க அப்பா சொல்றான் இருந்து வெளியே போகணும். இளைஞரை நீங்க தலைவர் போடுறாரு அவங்க அப்பா. இவரு வேணான்ற அந்த ஸ்டேஜில் எப்படி நடந்துக்கிறான் பத்தி, அந்த ரவுடி பசங்க நடந்துக்கிற மாதிரி இல்ல, 2 காலையும் ஆட்டிக்கிட்டு மைக்கு தூக்கி போடுறது. நீ டாக்டரை பச்சையாடா, நீ உங்ககிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் செத்துருப்போம். ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை எதிர்த்தா அந்த கட்சி ஒன்று இப்படி ஆயிடும், இல்ல அவன் செத்தா நம்ம சமாதி கட்டணும். நம்மளை எதிர்ப்பான் சார், ஒண்ணு எதிர்த்தா அவன் செத்துருவான். நம்மளை எதிர்த்தவன் தானே செத்தான், சும்மா இருப்பாரு ஐயா கலைஞர். கோபுரம் மாதிரி சமாதி கட்டலாமா, ராட்டை வச்சு கட்டலாமா, கொடை வச்சு கட்டலாமா? குசும்புக்கார தாத்தா அவனெல்லாம் கட்டினாரா? ஒண்ணு காணாம போயிடுவோம், இல்ல சுத்தி வந்து நம்ம கூடயே கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆயிடும். அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்ம ஆள் ரோட்ல நிற்போம். இவன் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருப்போம், கொரோனால போய் செத்து இருப்போம். நம்ம அன்பழகன் மாதிரி அந்த நம்பரை தலைவர் கொடுக்கலன்னா, போன் நம்பரை கொடுத்து ஒன்றிணைவோம் வாயின்னு சொல்லி நம்பரை கொடுக்கலன்னா, அவரு போய் கூட நாட்டிட்ட உதவி கொடுக்கலன்னா, இன்னைக்கு எங்க அண்ணன் அன்பழகன் மந்திரியா இல்லையா? ஒரு மந்திரிய சாவு கொடுத்துட்டாண்டா இந்த கட்சி. எங்களை நாசப்படுத்தி கொண்டு எங்கள் உயிரை கொடுத்து விட்டு எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம். நேற்று வருவாராம், தப்பு வரான், போயிடு வரான், நாங்க ரோட்ல அடிக்கணுமா? என்னடா நியாயம்? அதை பேசினா பேசாத, அதை பேசாத. அவர்களே இவர்களே சொல்றது தப்புன்றாங்க. ஒரு காலத்துல நம்ம மேடை போட முடியும், மேடையில ஏற முடியாது. கோயில் கட்ட முடியும், சாமி கும்பிட முடியாது. இதெல்லாம் மாத்தி இருந்தது திமுக. நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போற, குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு. என்ன ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது, உனக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ. எங்களை பார்த்து என்ன அடி வைத்து அடிச்சுக்கிறீங்க? வாரிசு அரசியல் எதுடா? வாரிசு அரசியல் சொல்லு. 53ல பிறந்தார் அண்ணன் தளபதி. கல்யாணம் முடிந்த 3 மாதத்தில் சிறை வாசம். சொல்றானுங்களே சின்னவரை, அவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்தாரு, ஏன் அவருக்கு துணை முதலமைச்சர் கேக்குறான்ல? உங்க வீட்டுல கல்யாணம் பண்றீங்க இல்லம்மா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்றீங்க. உங்க வீட்டு பொண்ணை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமா, ஒரு கற்பனையில கல்யாணம் பண்ணி கொடுத்த 3ஆவது வாரம் பொண்ணு மாசமாகறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நீங்க கட்டி கொடுக்குறது உங்க பொண்ணு கருவாயிருக்கா, கன்ஃபார்ம் ஆகுது, கன்சீவா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாள் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா அதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களாம்மா? இந்த கருவாலதான் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனாரு. மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போட்ட பொண்ணு ஆட்டா விட்டுக்கு தானே போனோம் இல்லையா? அந்த பழியை சுமந்து கருவாகி உருவானவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி. கருவிலேயே பழியை சுமந்தவன், தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன். அவன் கருவில் இருக்கும் போது எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 7ஆம் மாதம் மரம்படம் வைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் போது காதலியே, மனைவி, உன் கணவன் நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள். தான் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு தூக்கி வந்து பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியில் காட்டினாள் அன்னை துர்கா. பார்த்தார் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இதை விட என்னடா மயிறு தியாகம் வேணும்? எவன்டா பண்ணிருக்காங்க நாட்டுல? சொல்றாங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு என்ன கூட கேட்பான் எல்லாரும். தளபதிக்கு 74 72 வயசாகுது. காலைல பார்த்தா மதுரையில இருக்காரு, மத்தியானம் பார்த்தா திருச்சியில இருக்காரு, சாயந்தரம் நைட்டு 12 மணிக்கு டி நகர்ல ஆய்வு நடத்துறாரு. எப்படிடா முடியுதுன்னு கேட்பான். அப்படிலாம் பண்ணாதான் ஒரு கலைஞர் ஐயா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான்.
நான் திருப்பி கேட்டேன், 1952 பராசக்தி படம் வந்து பாத்தியான்னு கேட்டேன். பார்த்தேன்னா. அதுக்கு முன்னாடியும் படம் வந்து பாத்தியான்னா பார்த்தேன்னா. அதுக்கு முன்னாடி வந்த படத்துல எத்தனை பாட்டு வரும்னு கேட்டேன். 20 பாட்டு வரும்னா. நீ என்ன பண்ணுவேன்னு, 4 பாட்டுக்கு பாத்ரூம் போவேன், 2 பாட்டுக்கு டம் அடிப்பேன், மிச்ச பாட்டுக்கு தூங்குவேன்னு சொன்னான். சரி பராசக்தி வந்ததை பாத்தியான்னா, இல்லப்பா 2.75 மணி நேரம் கண்ணை கூட சிமிட்லன்னு சொன்னான். அதான்டா கலைஞர், அதான்டா எழுத்து. அப்படின்னா எவனோ கடையில விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில இருக்கிற பேனாவில ஊத்தனா, எங்க தாத்தா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, அவரு ஒரிஜினலா ஊத்தின மை எங்க அண்ணன் தளபதி, அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கடான்னு சொல்லு. அப்படிப்பட்ட ஆளை வந்து இன்னைக்கு சட்டசபையில கவர்னர் வந்து பேசுறது. அது யாரு? எங்க அண்ணன் ஏழுமலை சொன்னாரு, மோண்டு பொண்ணு ஒண்ணு. அது அது எதுக்கு இப்பதாங்க அது சொல்றது இல்ல. நான் காரி துப்பி 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 இப்ப சொல்றதே இல்ல. இல்லன்னு வச்சுக்க, தூங்கி நான் ஊருக்காரு சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர், நல்ல டாக்டர். தூக்கத்துல எழுப்பினா கூட சரி, தாமரை மலர்ந்தே தீரும். அவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். ராத்திரில போச்சு இப்படி சொல்றதுக்காக கட்சி. அண்ணனுக்கு பயம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபி பார்த்த பயம். இந்த நாட்டுல உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? 150 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை, சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. அதனால இதை இப்ப நான் கேட்டேன், வந்த உடனே இந்த டப்பால பழம் வச்சுக்கிறான்னு கேட்டேன். இல்ல மேல மொண்டுதான் எடுக்கணுமான்னு கேட்டேன். பாரு, மேல ஊத்தலாம், கீழே பிடிக்கலாம். கொழா இது புடவையா சட்டையான்னு தெரியல. ஆனா நான் இது 3வது ஃபங்க்ஷனுக்கு வரேன், எனக்கு ஒரே ஒரு குண்டுபடி கூட கொடுத்தது இல்லை. காக்காயா கத்துறேன். போனா இது மாதிரி என்ன ஒண்ணு கொடுத்தா, இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னா ஒரு அனுப்பு சேர்த்து அனுப்பா. இல்ல என்ன வேற என்ன பண்ண முடியும் நம்மளால இந்த வயசுல? அதுக்கு வழி இல்லாத நீ பேசு, சாவர வரைக்கும் பேசு. இது மாதிரி என்ன கொடுத்து பொண்டாட்டி சொல்லி நீ தூங்கிடாத. அது கட்சிக்காரனோட எண்ணம், தெரியுதா? அதனால இந்த கட்சி இந்த இந்த சட்டையோ இந்த பேண்டோ இந்த பழாவோ முக்கியம் இல்லை. நம்மளோட மானம் முக்கியம். மானம் போச்சுன்னா வாழக்கூடாது. அதெல்லாம் தமிழனோட பண்பாடு. இப்ப இன்னொன்னு கிளப்பியிருக்காங்க, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. 12 மாசத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது, வருஷத்துக்கு ஒண்ணு. இந்த 12 மாசமும் 1000 கொடுக்குறது பெருசு இல்லையா? 12,000 பெருசு இல்லையா? அதை நிறுத்திட்டாங்கப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா.